பெங்களூர்லேருந்து இது திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கிற வீடியோ இது. இந்த ட்ராவலு காட்டணும்னு எனக்கு மனசு ஏவப்பட்டது. இது எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் இது. எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன். இது திருநெல்வேலி நாகர்கோவில் ட்ரெயினில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இங்கே ட்ரெயின் எப்படி அந்த அந்த கர்வ் மாதிரி இருக்குது. எப்படி அந்த ட்ரென் ஆகுறது நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு அழகாக அந்த ட்ரென் ஆகுது பாருங்கள். அந்த ட்ரெயின், அந்த பிரிட்ஜு, அந்த ரயில்வே ட்ராக்கு எப்படி அந்த வளைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுக்கு மேலே தான் அந்த இன்ஜின் அது மேலே கடந்து போகும். அதுபோல் அந்த வளைக்கப்பட்ட பிரகாரமே அந்த இன்ஜின் போகாவிட்டால் அது திசை மாறி போனால் அது விலைக்கு போகும். அதுபோல் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த அந்த ட்ராக் எப்படி வளைஞ்சி இருக்குதோ அதுபோல் அது கடந்து போகும்போது அது நமக்குள்ளே கிறிஸ்துக்குள் போராட்டம் வரலாம், கண்ணீர் விடுகிற நிலைமை வரலாம், இல்லை ஒருத்தர் வார்த்தை நமக்கு மனவேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம். அதெல்லாம் கடந்து வரதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த மனுஷன் எப்படி பேசுகிறான், அப்படி முறுமுறுக்கிறான், இது சொல்லுகிறான், குறைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு சதுசேயருக்கு ஒரு காரியம் சொல்கிறார். நாங்கள் அழுதோம், நீங்கள் அது செவி கொடுக்கவில்லை. நாங்கள் தாளம் அடித்தோம், அதுக்கு நீங்கள் கூத்தாடவில்லை. சிறு பிள்ளைகளை போல குறை சொல்லுகிறாலாம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் கிறிஸ்துவுக்கு நம்ம கரத்தில் இருக்கிற 5 விரல்கள் இருக்கிறது. அந்த 5 விரல் ஒரு விதமாக இருக்கும். ஷேப்பில் ஒன்று ஹைட்டாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும், ஒன்று மோட்டாவாக இருக்கும். அதுபோல் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற சபைக்குள்ளே மக்களும் சில கேரக்டர் உள்ளவர் இருப்பார். ஒருத்தர் ஆனஸ்ட்டாக இருப்பார்கள். ஆனஸ்ட்டாக இருக்க மனுஷன் சிலர் செய்கிற தவறு, சின்ன சின்ன தவறுகளை கேட்பார்கள். சில பேர் அந்த தவறாக அதை அசட்டப் பண்ணி இஷ்டம் போல் வாழ்வார். அது இச்சித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாகவும் காணப்படலாம். இல்லை நேர்மை குறித்து கவலைப்படாதவர்கள் இருக்கலாம், இல்லை பரிசுத்தத்தை குறித்து சிந்தனை இல்லாதவர்களும் இருக்கலாம். அவருக்கு அப்படி இருப்பார்கள். அதை பற்றி சிந்திக்க வேண்டியது கவலை இல்லை. ஆனால் சில ஆனஸ்ட்டாக இருக்க மனிதன், ஒரு மிலிட்ரி மேனாலும் சரி, அவன் கொடுக்கப்பட்ட வேலையில் மாத்திரம் அவன் உண்மையாக இருக்க மாட்டான். தன் குடும்பத்தில் அவன் மினிஸ்டாக ஒரு ஆனஸ்ட்டாவோ ஒரு மிலிட்ரி மேன் போல அவன் செயல்படுவான். ஒரு சாதாரண உலக பிரகார காரியத்துக்கு அவன் அப்படி இருக்கும்போதும் கிறிஸ்துவுக்குள் நம்ம எந்த அளவுக்கு ஆனஸ்டாக்கோ அந்த மிலிட்ரி மேன் போல் ஒரு கடினமான ஒரு பாதையில் நடப்பது போல் நம்ம இருக்க வேண்டிய சிந்தித்து பாருங்கள். ட்ராக்கு கூட நேராக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அதுபோல் அது வளைஞ்சு போகிறது போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அது கடந்து வர வேண்டியதாக இருக்குது. இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியது. இது அநேக சொன்ன மற்றவர்களுக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்ளிங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது நாங்கள் இது வந்து நைட்டு மதுரை நாங்கள் கடந்து போயிருக்கிற நைட்டு இது வீடியோ எடுத்துருக்குறோம். நைட் என்றால் இது காலையில் வீடியோ எடுத்துருக்குறோம். காலையில் இது வீடியோ எடுத்துருக்குறோம். இது மதுரை கடந்து போயிட்டு கிடக்குது. இது வந்துட்டு திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் நடுவில் ஒரு இடம். இது கழுத்தப்புலூர் என்ற இந்த இடத்துல இது கருணாநிதி டேம். அங்கேருந்து அந்த டேம்லேருந்து புறப்பட்டு வர தண்ணி. இந்த தண்ணி வந்துட்டு இந்த பகுதிக்கு அநேக கிராமங்கள் இருக்குது. அநேக கிராமத்துக்கு விவசாயிக்கும் மக்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கும் இங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. அந்தந்த டேம் இடத்துல நாங்கள் இது வீடியோ எடுத்துருக்குறோம். இது பக்கத்துலேயே தான் நல்ல எங்கள் மனைவியோட அக்காமாரை ஒரு ஆட்டு மந்தை வைத்திருக்கார்கள். இந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுக்குன்னு தோணிச்சு, எடுத்தேன். அதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக அந்த தாய் இடத்துல போயிட்டு அந்த தாயோட மடியில் அது பால் குடிக்கிற சீனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது இவ்வளோ அழகாக அந்த அந்த தாயோட மடிக்கு போயிட்டு அது பால் குடிக்கிறது சீனு. அதுபோல் தான் கிறிஸ்துவுக்குள்ளே நாமும் குழந்தைகளாக இராதபடிக்கு இந்த காட்டுக்குட்டிகள் குழந்தையாக வேதத்தில் நம்ம குழந்தையாக இராதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இராதபடிக்கு வளரும்படிக்கு தான் கர்த்தர் நம்ம வளரும்படிக்கு நமக்கு அவர் வேதாகமம் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் இந்த சிறு குழந்தை போல் இந்த ஆடு போல் நம்ம இருக்கிறோமா? இந்த ஆடு பிறந்து 2 நாள் 3 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஆடு பிறந்து 2 நாள் 3 நாள் தான் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி.
அது 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 தாயும் தகப்பன் போல் அந்த 2 ஆட்டும் இருக்கிறது அங்கே. எவ்வளோ அழகா இருக்குது அதில அந்த காட்சி பார்க்க. இதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு 2 ஆட்டுக்குட்டி பிறந்திருக்குது. அது ஒரு ஒரு 1 மாதம் ஆகுதோ, ஒரு 15 நாள் ஆகுதோ எனக்கு தெரியல. இது 15 நாள் கூட ஆகல மோஸ்ட்லி. இது கூட ஒரு வாரத்துக்குள்ள தான் இது பிறந்திருக்குது, இந்த ஆட்டுக்குட்டி. இது பாருங்க 2 குட்டி பிறந்திருக்கு. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க குட்டி. ஆட்டு மந்தையை மேய்க்கிறவனுக்கு எவ்வளோ பாடுக்குதுமா. எங்க மனைவியோட அக்கா கணவன் இருக்கிறார்ல, கணவன்மார். அவரு இந்த ஆட்டை விட்டு அவரு எந்த ஒரு விழாவுக்கும், எந்த ஒரு ஃபங்ஷனுக்கும், எந்த ஒரு இதுக்கும் அவரு கலந்து கொள்வதில்லை. சடங்கா எந்த காரியமானாலும் சரி, இந்த ஆட்டை விட்டு வர மாட்டேன். ஏன்னாக்கா இது ஆடு இருக்குது. ஆடு என்ன நம்பியிருக்கு. ஆடு நான் தான் மேய்க்கணும். ஆடை நான் தான் காப்பாற்றணும். அதுக்கு மேய்ச்சலை நான் தான் காட்டணும்னு சொல்லி அவர் அந்த இரவும் பகலும் அந்த ஆட்டை குறித்து அவர் கவனமாக மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பார். இந்த கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துக்குள் நாம் எப்படி இருக்கணும்னு சிந்தித்து பாருங்கள். அந்த 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 ஆட்டு வந்து மேய்க்கிற அந்த மேய்ப்பன் அவன் சொல்லுகிறான், அந்த ஆட்டுக்காக நான் வாழுகிறேன்றான். அதே போல தான் கிறிஸ்துக்குள் நாம் எப்படி வாழுகிறோம். நமக்காக வாழ்ந்து மரித்தார் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல மைப்பனாக அவர் இருக்கார். இன்றைக்கு அந்த அந்த மைப்பனுக்கு கீழ்ப்படிந்து சபைக்குள்ளே இருக்கிற மைப்பர்கள் நம்ம அது அது அந்த மைப்பன் போல நம்ம ஒரு ஆட்டு தொலைந்து போனால் ஒரு ஆட்டை தானே போனால் போகட்டும் என்ற கர்த்தர் விடவில்லை. 99 ஆடுக்குது, அது போதும் எனக்கு, அதை நான் பாதுகாத்து கொள்வேன் என்ற அந்த சிந்தனை உள்ளவர் இல்லை. அந்த ஒரு ஆட்டு போன நிமித்தமாக அவர் தேடி சென்றார். ஆனால் சபை மைப்பர்கள் இன்றைக்கு அப்படியாப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்களா, அப்படியாப்பட்ட செயல்கள் இருக்குதா, அப்படியாப்பட்ட கிரைகள் இருக்குதா நீ சிந்தித்து பார்க்குற நிலைமையில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சத்ருவான பிசாசு தந்திரமான சிந்தனை நமக்கு திசை மாறி ஊழியத்தின் பாதையில் திசை மாறி எனக்கு கொண்டு போகிறது காலம் இது காணப்படுகிறது. இது நடந்து கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, இது நீங்களே சிந்தித்து பாருங்கள். இது நாங்கள் வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர் திரும்பி ரிட்டர்ன் நாங்கள் கடந்து வர இது காட்சி. நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் வரும்போது இது எடுத்த காரியம். இது நாங்கள் ஒரு 4 நாள் அங்கே தங்கியிருந்தோம். திருநெல்வேலியில் போய் எங்கள் மனைவியோட தாயார் ஊர் அதுதான். இங்கேருந்து நாங்கள் வருடம் கிறிஸ்மஸ்க்கு அங்கே தான் இருப்போம். எங்கள் மனைவி ஊரில் இருப்போம். திருநெல்வேலியிலேருந்து கடந்து நாங்கள் பெங்களூருக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோ இது போடணும்னு தோணிச்சு, அதை போட்டேன். இது பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.